குறைஷிக்குலக் மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி. குறைஷிக்குலக் மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி. கொரடாதனை கொண்டு மாட்டினும் அறிஞர் பின் கூடி நடவாத பாவி. அரிசி விலையுலை அறியுமோ வென்ற கதை போல வகளிற் படைத்த பாவி. யாருக்கு வைத்த கூழாயினும் செரிகானில் அள்ளி அடைகின்ற பாவி. விரிதரும் தொப்பையை விருப்பொடு வளர்க்கமின் மேலும் அலைகின்ற பாவி. விதியற்ற பாவி அடியேனும் உமை நம்பினேன் வேளையீதாளுதற்கே. வரிசை நபி வரிசை மிக உள்ள நீர் பின்றொடர வள்ளலி ரசூல் வருகவே. வளரும் அருணுரை குணங்குடி வாழும் என்னிரு கண்மணியே முஹித்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இந்த புனிதமிக்க மஜ்லிஸிலே கலந்து கொண்டு இங்கு நடத்தப்பட இருக்கின்ற மார்க்க உபன்யாச நிகழ்வினை செவிமடுப்பதற்காக வீற்றிருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாவுகளே, பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே மற்றும் அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபூட மாணவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் 3 பெரும் இறைநேச செல்வர்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 தினங்கள் முடிவடைந்து இறுதியான ஹந்தூரி தினமான 3வது நாளிலே நாங்கள் இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றோம். வலிமார்களை, இறைநேசர்களை ஞாபகம் செய்வதென்பது, அவர்களுடைய நிகழ்வுகளை கண்ணியம் செய்வதென்பது எங்களுக்கு இந்த தௌஹீதின் தளத்திலே வளர்ந்தவர்களுக்கு ஒரு புதிதான விடயம் அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் பல்வேறுபட்ட வலிமார்களை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். அவர்களுடைய வரலாறுகளை இந்த இடத்திலே பேசுகின்றோம். அவர்கள் பேரிலே அன்னதானம் ஹந்தூரிகளை இந்த இடத்திலே நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வலிமார்களை நாங்கள் நேசிக்கின்றோம் என்றால், நினைவு தினங்களை நாங்கள் நடாத்துகின்றோம் என்றால், அவர்களுடைய வரலாறுகளை பேசுகின்றோம் என்றால், இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒரு சாதாரணமான விடயம் அல்ல, அல்லது ஒரு முக்கியத்துவம் குறைந்த ஒரு அம்சம் அல்ல. விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் செய்யாது விடலாம் என்கின்ற ஒரு அம்சம் அல்ல வலிமார்களை நினைவு கூறுதல் என்பது. ஏனென்றால் இன்று எங்களிலே பலர் இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுப்பதற்கு அந்த நிகழ்வுகளை புறந்தள்ளக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளாமல் வேறு நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தரீகா வழியிலே பயணிக்கக்கூடிய நாங்கள் வலிமார்களை நேசிப்பதென்பது, அவர்களுடைய நினைவு தினங்களை கொண்டாடுவதென்பது சாதாரண விடயமாக கருதி கொள்ளக்கூடாது. அது தக்வா, இறை அச்சத்தோடும் ஈமானோடும் சம்பந்தப்பட்ட அம்சம் சகோதரர்களே. இதிலே நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, அந்த வலிமார்களுடைய நேசர்களுடைய நிகழ்வுகளிலே நாங்கள் பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய ஈமானிலே குளறுபடிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். எங்களுடைய இறையச்சம் தக்வாவிலே குளறுபடிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த இரவுகளிலே உங்கள் மத்தியிலே பயான் பண்ணுகின்ற பொழுது உலமாக்கள் சுட்டி காட்டினார்கள், வலிமார்கள் என்பவர்கள் அவுலியா உல்லாஹில்லதீன இதா ருஊதுகிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் என்பவர்கள் அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய எண்ணம் தோன்றும், அல்லாஹ்வுடைய நினைவு வரும். அதுதான் வலிமார்கள். இது யார் சொன்னது? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இமாம்களுடைய கருத்துக்கள் அல்ல. அப்படியானால் வலிமார்களை நாங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஏற்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால்,
அந்த வலிமார்களை நாங்கள் நினைவு கூர்ந்தால், அவர்களை கண்ணியப்படுத்தினால் அது அல்லாஹ்வை நினைவு கூர்வதாக ஆகாதா? ஆகும். ஏன் தெரியுமா? வலிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய சின்னங்களாக இருக்கிறார்கள். ஷாயிருல்லாஹ் என்று சொல்லப்படும். ஏனென்றால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற காரணத்தினால், அவர்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகின்ற காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய சின்னங்கள். وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. இது அல்லாஹ் சொல்லுகின்றான். யார் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றாரோ அந்த செயல் உள்ளத்தினுடைய தக்வாவிலே நின்றும் உள்ளது. அப்ப வலிமார்களை நாங்கள் இந்த இடத்திலே நினைவு கூறுகின்றோம் என்றால் அது இறையச்சத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம், ஒரு மனிதனுடைய தக்வாவோடு சம்பந்தப்பட்ட விடயம். நாங்கள் அதிலே பங்களிப்பு செய்யவில்லை, அந்த நாதாக்களுடைய நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொள்வதில் திறக்குறைச்சல் செய்கின்றோம் என்றால் எங்களிலே இருக்கின்ற தக்வா குறைவடைகிறது, குறைவடைந்து விடும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வலிமார்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வலிமார்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த வலிமார்கள் வலி என்ற அந்தஸ்தை பெறுவதிருக்கிறதே அது சாமானியமான விடயமும் அல்ல. இன்றைக்கு நாங்க ஷேகுத்தவா ஹக்கீம் ஷேகு தாவூத் வலியுல்லா அவர்கள் பெரும் கொண்ட நோய்களை சுகப்படுத்துகிறார்கள், வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்ட நோய்களை சுகப்படுத்துகிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிறோம். அஹமது கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் எங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துக்களை எல்லாம் தட்டி விடுகிறார்கள், எங்களை காப்பாற்றுகிறார்கள் என்று நாங்கள் அதிசயப்படுகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். அதே போன்று ஜிந்தா ஷாஹ் மதார் வலியுல்லா நாயகம் அவர்கள் எங்களுடைய ஹாஜத்துக்களை தீர்த்து வைக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லிக் வருகிறோம். ஆனால் இவைகளெல்லாம் சாதாரணமாக அந்த வலிமார்கள் பெற்றுக்கொண்டதல்ல. நாங்கள் நினைப்பது போன்று வலிமார்கள் கராமத்து காட்டுகிறார்கள், அற்புதங்கள் செய்கிறார்கள், ஏதோ அல்லாஹ் அவர்களுக்கு அந்த கராமத்தை இறக்கி இருக்கிறான் அல்லது அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறான் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அந்தஸ்தை அடைவதற்காக, அந்த விலாயத் என்ற பெரும் கொண்ட பொக்கிஷத்தை பெறுவதற்காக அவர்கள் அடைந்த சோதனை இருக்கிறது, அவர்கள் அடைந்த வேதனை இருக்கிறது, அது அளப்பரியது சகோதரர்களே. ஏனென்றால் ஒருவர் விலாயத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் முழுமையாக தன்னுடைய நஃப்ஸோடு போராட வேண்டும். அந்த நஃப்ஸோடு போராடி நஃப்ஸை வெற்றி பெற்றால் மாத்திரம்தான் அவருக்கு விலாயத்து கிடைக்கும், இல்லாட்டி விலாயத்து கிடைக்காது. நாங்கள் பெருங்கொண்ட கௌதுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தை கொண்டாடுகின்றோம், பெருங்கொண்ட குத்துப் என்று. சுமார் 20 வருடங்களுக்கு மேல் அவர்கள் சோதனையிலே இருந்தார்கள், 20 வருடங்களுக்கு மேல் சோதனைக்குட்பட்டிருந்தார்கள், பல்வேறுபட்ட பரீட்சையிலே இருந்தார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒருவரை விரும்பினால், இன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன் இப்தலாஹு, அல்லாஹு தஆலா ஒருத்தனை நேசிச்சானண்டா என்ன செய்வான்? சோதனையை சும்மா அள்ளி கொடுப்பான் அல்லாஹு தஆலா. சாதாரண சோதனைகள் கிடையாது. அல்லாஹு தஆலா ஒருவரை நேசித்து விட்டால் பெரும் கொண்ட சோதனைகள் எல்லாம் அவருக்கு இறங்கும். அதையெல்லாம் தாண்டி தாண்டி அவர் தன்னை செதுக்கி இறைவனுக்கு முன்னால் அவர் ஒரு காமிலான ஒரு மனிதராக நிற்க வேண்டும் என்றால் அவ்வளவு சோதனைகளையும் அவர் தாங்கணும். அதனால் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியாஉ ثم الصالحون ثم الامثل فالامثل. இந்த சோதனைகள் இருக்கிறதே, இந்த சோதனைகளிலே அதிகமான சோதனைகள் முதல் தர சோதனை நபிமார்களுக்கு தான் வரும். ஏன்? நபிமார்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வை நெருங்கியவர்கள், அவர்களுக்கு தான் இந்த சோதனை வரும். அதை அடுத்த கட்டம் சாலிஹீன்கள் வலிமார்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு அடுத்தடுத்த தரஜாக்களிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த சோதனை இருந்து கொண்டே இருக்கும்.
அப்ப வலிமார்கள் எல்லாம் இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்றால் அவர்கள் அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு அவ்வளவு சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சகோதரர்களே. கௌதுல்லா ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமா யப்தலில்லாஹு தாயிஃபதம் மினல் முஃமினீன அல்-அஹ்பாபி மின் அஹ்லில் விலாயா. அல்லாஹு தஆலா விலாயத்து வழங்கிய தன்னுடைய நேசர்களான அந்த கூட்டத்தாரை சோதிப்பதெல்லாம் லியருத்தஹும் பில் பலாஇ இல சுஆலி ஃபயுஜீபு சுஆலஹும். அவர்கள் அப்படி சோதிக்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்வை விட்டும் வேறெங்கும் ஓட மாட்டாங்க. என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க அந்த சோதனையை தீர்க்க சொல்லி. வேறு யாரிடத்திலும் அவர்கள் சாய மாட்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அவங்களை சோதிப்பான். ஏன்? தனக்கிட்டேயே இவர் கேட்கட்டும் என்ற அந்த இன்பத்தில் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். எங்களுக்கு ஒரு சோதனை வந்துட்டு ஒரு பாரிய நோய் வந்துட்டுன்னா நாங்கள் என்ன செய்வோம்? தொழுதுட்டு அல்லாஹ்கிட்ட போய் இறைவா நோயை குணப்படுத்த யாராவது கேட்போமா? கேட்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஈமான் எங்களிடத்திலே இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? உடனே ஒரு டாக்டர்கிட்ட ஓடுவோம். இல்லாட்டி வேற கொழும்புல ஏதாவது பெரிய டாக்டர் இருக்காரான்னு தேடுவோம். இல்லையா நாங்கள் இந்தியாவில் பெரிய டாக்டர் இருக்கிறாரான்னு தேடுவோம். ஏன்? எங்களுக்கு அந்த அளவுக்குரிய ஈமான் கிடையாது, அல்லாஹ்விலே அந்த அளவுக்குரிய பற்று கிடையாது. எனவே நாங்கள் என்ன செய்வோம்? வேற பக்கம் ஓடுவோம். ஆனால் அல்லாஹு தஆலா வலிமார்களை சோதிப்பது ஏன் தெரியுமா? எவ்வளவு சோதித்தாலும், எவ்வளவுதான் அவர்களுக்கு அடித்தாலும், அடித்து துரத்தினாலும் ரப்பே ரப்பே உன் அண்டை விட்டு அகல மாட்டேன் ரப்பே ரப்பே. இதுதான் சூபியாக்களுடைய நிலை, வலிமார்களுடைய நிலை. இறைவா நீ என்னை அடித்து அடித்து துரத்தினாலும், என்னை உன்னுடைய வாசலை விட்டும் அடித்து அடித்து துரத்தினாலும் உன்னுடைய வாசலை விட்டு நான் ஒரு அடி கூட அகல மாட்டேன். உண்ட வாசல் தான் எனக்கு கெதி. அதனால் அல்லாஹு தஆலா வலிமார்களை அதிகம் அதிகமாக நேசிக்கின்றான், அதே மாதிரி சோதிக்கின்றான். அப்ப அதைத்தான் கௌது நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வாறு சோதிப்பதன் மூலம் வலிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க. கேட்டா ஃபைதா சஅலு யஜிபு இஜாபத்துஹும். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டா அல்லாஹ் அதை கொடுக்கிறத தனக்கு வாஜிபாக்கி கொள்றான். ஏன்? தான் கொடுக்கக்கூடிய சோதனைகளை அந்த வலிமார்கள் இறைநேசர்கள் ஏற்றுக்கொள்வதால் அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? உடனே கொடுப்பான். ஏன்? தான் சோதிக்கின்ற போது அவர் தன்னிடத்திலே தேடி வருகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு ஆசை ஏற்பட்டு வலிமார்கள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு அல்லாஹ் தனக்கு வாஜிபாக ஆக்கி கொண்டான் என்று கௌதுல்லா ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்றால் இதனால் தான் நாங்கள் வலிமார்கிட்ட கேட்கிறோம். ஏன்? நாங்கள் அல்லாஹ்வுல எங்களுக்கு 100% அந்த பற்று எங்களுக்கு இதுவரை ஏற்படவில்லை. நாங்கள் ஏன் வலிமாரிடத்திலே கேட்கிறோம் என்றால் அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான், நாங்க கேட்டா தர மாட்டான். ஏன்? அவனுக்கு தர இயலும். கேட்கக்கூடிய நிலையிலே நாங்கள் இல்லை, கேட்கக்கூடிய தரத்திலே நாங்கள் இல்லை. எனவேதான் நாங்கள் வலிமார்களிடத்திலே கேட்கிறோம். ஏன்? அந்த வலிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். ஏன்? அவன் தனக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஏன்? தான் கொடுக்கக்கூடிய அத்துணை சோதனைகளையும் தாண்டி அவர் விலாயத் என்ற அந்தஸ்தை பெற்றவராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, விலாயத் என்ற பொக்கிஷம் இருக்கிறதே அது சாதாரண ஒரு அம்சம் அல்ல. விலாயத் சிறந்ததா நுபுவத் சிறந்ததா? எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? விலாயத் சிறந்ததா அல்லது நுபுவத் சிறந்ததா? நபித்துவம் சிறந்ததா அல்லது வலித்துவம் சிறந்ததா என்று கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? நுபுவத்து தான் சிறந்தது. ஏன்? நபிமார்கள் தான உயர்வான அந்தஸ்து, அடுத்த கட்டம் தான வலிமார்களுடைய அந்தஸ்து. ஆனால் சூபியாக்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் விலாயத் என்பதுதான் சிறந்தது. அதுக்காண்டி பத்துவா தூக்கிட்டு ஓடி வந்துடாதீங்க, மார்க்கத்துக்கு முரணாக பேசுகிறார் என்று. ஏனென்றால் வலிமார்களுடைய சொற்களை, சூபியாக்களுடைய சொற்களை நுனிப்புள் மேய்வது போன்று மேயக்கூடாது. அவர்களுடைய வார்த்தைகளை ஆழமாகவும் நுணுக்கமாகவும் ஆராய வேண்டும். விலாயத்தை சிறந்தது என்று சூபியாக்கள் சொல்லுகின்றார்கள் என்றால்
ஏன் சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் விலாயத்தை சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா? நுபுவத் என்பது, நபித்துவம் என்பது ஹல்கோடு சம்பந்தப்பட்டது, படைப்போடு சம்பந்தப்பட்டது. ஏன் ஒரு ஆளுக்கு நபித்துவம், ஒரு நபி என்று சொன்னா அவர் அந்த நபித்துவத்தின் மூலம் செய்கின்ற பணி என்ன? மக்களுக்கு இறைவனை பற்றி சொல்லிக் கொடுப்பார், மக்களுக்கு கலிமாவை போதிப்பார். இது நபியுடைய பண்பு, நுபுவத்துடைய பண்பு. ஆனால் விலாயத் என்பது தான் தன்னுடைய நஃப்ஸை எல்லாம் அடக்கி இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்கி அவன் அந்த நல்லடியாருக்கு விலாயத்தை கொடுக்கின்றான் என்றால் அது ஹக்கோடு சம்பந்தப்பட்ட விடயம். நுபுவத் என்பது ஹல்கோடு சம்பந்தப்பட்ட விடயம், விலாயத் என்பது ஹக்கோடு சம்பந்தப்பட்ட விடயம். அப்ப ஹல்கோடு சம்பந்தப்பட்ட விடயம் சிறந்ததா அல்லது ஹக்கோடு சம்பந்தப்பட்ட விடயம் சிறந்ததா? ஹக்கோடு சம்பந்தப்பட்ட விடயம் தானே சிறந்தது. அல்லாஹு தஆலா மிஞ்சினோன்றிருக்கா? அதனால் சூபியாக்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள் விலாயத் என்பதுதான் சிறந்தது. அப்படி என்றா நபிமார்களை விட வலிமார்கள் சிறந்தவர்களா? அப்படி நாங்கள் ஈமான் கொள்ளலாமா? ஒரு கேள்வி வருமா இல்லையா? நபிமார்களை விட வலிமார்கள் சிறந்தவர்கள் என்று ஈமான் கொள்ளலாமா என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சூபியாக்கள் ஒருபொழுதும் ஷரியாவுக்கு மாற்றமான ஒரு கருத்தையோ அகீதாவையோ சொல்லித்தர மாட்டார்கள். ஒருபோதும் எந்த ஒரு சூபியாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஷரியத்துக்கு மாற்றமாகவோ அல்லது அவர்களுடைய கொள்கை ஷரியத்துக்கு மாற்றமான அகீதாவாகவோ இருக்காது. அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் சூபியாக்கள். என்ன தெரியுமா? ஃபகுல்லு நபியின் வலியுன், எல்லா நபிமார்களும் வலிதான். அவர்கள் வலியாக இருந்து கொண்டு நுபுவத்தையும் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நபிமார்கள் சிறந்தவர்கள். ஆனால் வலி என்பவருக்கு விலாயத் என்பது மாத்திரம்தான் இருக்கும், அவரிடத்திலே நுபுவத் இருக்காது. எனவேதான் நபிமார்கள் சிறந்தவர்களா வலிமார்கள் சிறந்தவர்களா என்றால் நபிமார்கள் தான் சிறந்தவர்கள். ஏன்? எல்லா நபிமார்களும் வலியாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வலியாக இருக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு நுபுவத்தையும் அல்லாஹு தஆலா ஸ்பெஷலாக கொடுக்கின்றான். ஆகவே விலாயத்தும் நுபுவத்தும் அவர்களுக்கு இருப்பதால் நபிமார்கள் சிறந்தவர்கள். விலாயத்து மாத்திரம் இருப்பதால் வலிமார்கள் அதற்கு அடுத்த அந்தஸ்திலே இருப்பவர்கள். எங்கே ஷரியத்துக்கு பிழை வரப்போகிறது? ஆகவே சூபியாக்களுடைய பேச்சுக்களை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வலிமார்களுடைய வாழ்க்கை என்பது, வலிமார்களுடைய பேச்சுக்கள் என்பது, அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய கேள்வி, அவர்களுடைய சகல அம்சங்களும் எங்களை போன்ற ஒரு வாழ்க்கை அல்ல, எங்களை போன்ற ஒரு நடவடிக்கையும் அல்ல. ஏனென்றால் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அல்லாஹு தஆலாவுடைய வலிமார்களுக்கு பயமும் கவலையும் கிடையாது என்று அல்லாஹ் சொன்னதற்கு சூபியாக்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்ன தெரியுமா? ஃபகத் சுஇல அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன் அவுலியா இல்லாஹி அல்லதீன லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். இப்னு அஜீபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு பயமும் கவலையும் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதீன நஸரு இலா பாத்தினி துன்யா ஹீன நஸர الناس இலா லாஹிரிஹா. அவர்கள் எங்களை போன்றவர்கள் அல்ல. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மனிதர்கள் எல்லாம் இந்த துனியாவுடைய வெளிரங்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் துனியாவுடைய அந்தரங்கத்தை பார்ப்பார்கள். வலிமார்கள் என்பவர்கள் எங்களை போன்ற பார்வையுடையவர்கள் அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வலிமார்கள் என்பவர்கள் இந்த துனியாவினுடைய யதார்த்தத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று வஹ்தம்மு பிஆஜிலி துன்யா ஹீன யஹ்தம்மன் நாசு பிஆஜிலிஹா.
மக்கள் எல்லாம் இந்த துனியாவிலே துனியாவை அதிகமாக தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் துனியாவை தேட மாட்டார்கள். இந்த துனியாவில அவர்களை மரணிக்க செய்யும் என்று பயப்படப்படக்கூடியதை அவர்கள் மரணிக்க செய்து விட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள்? வலிமார்கள். அவர்களை இந்த உலகத்திலிருந்து நம்மளோரால் மௌத்தாக்கிடுவார் என்று பயம் இருந்தால் தான் நம்மளுக்கு பயம் இருக்கும். அவங்க தனக்கு எது எல்லாம் மரணத்தை ஏற்படுத்துமோ அவைகளை அவர்கள் மரணிக்க செய்து விட்டார்கள். அப்படி என்றா தனக்கென்று அவர்கள் எதையும் நினைத்தது கிடையாது, தான் என்று ஒருவர் இருப்பதாக நினைத்தது கிடையாது. ஏன்? தனக்கென்று ஒன்று இருக்க நினைச்சா தான் எங்களுக்கு பயம் வரும், உங்களுக்கு மௌத்து வந்துடும், எனக்கு நான் மௌத்தாய் போயிடுவேன் என்ற பயம் வருது, அல்லது எனக்கு சோதனை வந்துடும், அல்லது எனக்கு கஷ்டம் வந்துடும் என்ற பயம் எப்போது வரும்? நான் என்று நான் இருக்கின்ற பொழுது அது வரும். அவற்றையெல்லாம் சூபியாக்கள் வலிமார்கள் மரணிக்க செய்து விட்டார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வலிமார்கள் சாதாரணமான நிலையிலே உள்ளவர்கள் அல்ல சகோதரர்களே. அப்படிப்பட்ட பெருங்கொண்ட 3 இறைநேச செல்வர்களை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களில் ஒருவர் சுல்தானுல் ஆரிஃபீன் சையீத் அஹமத் கபீர் அர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் நாயகம் அவர்கள். இவர்கள் சில உபதேசங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு தரீகா வழியிலே பயணிக்கக்கூடிய, ஒரு ஆன்மீக வழியிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு சில உபதேசங்களை சொல்லித் தருகிறாங்க. இந்த உபதேசங்களை இந்த தரீகாவிலே செல்லக்கூடியவர்கள் பின்பற்றுகின்றார்களா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இன்று ரிஃபாயி நாயகத்தை பல்வேறு இடங்களிலே புகழ்கிறார்கள், அவர்கள் மீது அவர்களுடைய வரலாறுகளை பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் கூறிய, அவர்கள் சொன்ன தத்துவங்களும் அவர்கள் சொன்ன வசியத்துக்களும் மூளையிலே மூட்டை கட்டப்பட்டிருக்க அஹமது கபீர் ரிஃபாயி நாயகத்தை மாத்திரம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்று அவர்களுடைய தரீகாவிலே செல்லக்கூடியவர்கள், இன்று அவர்களை புகழக்கூடியவர்களுடைய நிலையாக இருக்கிறது. ஆனால் ரிஃபாயி நாயகம் எதை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள்? ரிஃபாயி நாயகம் அவர்கள் என்ன வசியத்தை எங்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ருஹ் வ தஆல் குல்லுக ஹயால் இன்சில் யா மிஸ்கீன் அன் ஃபரசி உஜுபிக். சொல்லுகின்றார்கள், நீ போ வா, எது வேண்டும் என்றாலும் செய், நீ போறியா போ, சாப்பிடுகிறியா சாப்பிடு, நீ என்ன விஷயங்கள் செய்தாலும் குல்லுக ஹயால், உன்னுடைய எல்லாமே ஹயால், கற்பனையாக இருக்கிறது, உண்மையானதல்ல, யதார்த்தம் அல்ல. நீ உன்னிடத்திலே நீ தெளிவாக இருந்து கொள், நீ என்ன செயல் செய்தாலும் சரிதான், நீ சாப்பிடுகிறாயா, குடிக்கிறாயா, அல்லது உழைக்கிறாயா, நடக்கிறாயா, என்ன செயல் செய்தாலும் அது உன்னுடைய செயல் அல்ல, அது ஹயால். நீ உன்னுடைய செயலாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் அது அல்லாஹ்வுடைய செயல் என்பதை ரிஃபாயி நாயகம் அவர்கள் எங்களுக்கு வசியத்தாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப தரீகா வழியிலே பயணிக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கென்று எந்த செயலும் கிடையாது, அவைகளெல்லாம் ஹயால் என்பதை நாங்கள் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போன்று சொல்கிறார்கள், அல் ஹல்கு குல்லுஹும் லா யதுர்ரூன வலா யன்ஃபஊன் ஹுஜுபுன் நஸபஹா லிஇபாதிஹி ஃபமன் ரஃபஅ தில்கல் ஹுஜுப வஸல இலைஹி. ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், எங்களுக்கு இந்த படைப்புகள் எல்லாம் இருக்கிறதே, இந்த படைப்புகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இவைகளெல்லாம் எந்த பிரயோசனமும் எங்களுக்கு தராது, எந்த கெடுதியும் எங்களுக்கு தராது, எந்தவித ஒரு சுயமான செயற்பாடே இதற்கு கிடையாது. இவைகளெல்லாம் தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹு தஆலா ஒரு திரையாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஹல்க் என்பது, படைப்பு என்பது அல்லாஹ்வை விட்டும் பிரிக்கக்கூடிய ஒரு திரையாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அப்ப அந்த திரையை நாங்க கலட்டினோம்டா எங்களுக்கு விளங்கும் யார் இருக்கின்றான் என்பது.
அப்ப என்னுடைய இந்த ஷர்ட் இந்த நேஷனல் இருக்கிறது என்று சொன்னால், இது ஷர்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால், இதை நான் கிழித்து பீத்து பல துண்டுகளாக பிரித்தால் அதை நான் துணி என்று சொல்வேன், ஷர்ட் என்று சொல்ல மாட்டேன். எங்கே போனது ஷர்ட்? ஷர்ட் எங்கே போனது? நான் இவ்வளவு நாளும் நம்பிக்கொண்டிருந்த அந்த ஷர்ட் இப்பொழுது துணியாக எனக்கு காட்சி தருகிறது. அதை நான் ஷர்ட் என்று சொல்ல மாட்டேன், துணி என்று தான் சொல்வேன். இதே தத்துவத்தை மறைமுகமாக சொல்லுகிறார்கள் ரிஃபாயி நாயம் அவர்கள். ஹல்க் என்று உனக்கு தெரிகிறதே, இவையெல்லாம் அல்லாஹ்வை விட்டும் உன்னை பிரிக்கக்கூடிய ஒரு திரையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திரையை நீ என்றைக்கு அகற்றுகின்றாயோ வசல இலைஹி, அல்லாஹு தாலாவை நீ அடைந்து கொள்வாய். அவன் அல்லாஹு தாலாவை அடைந்து கொள்வான். அப்ப இந்த திரையை விட்டும் நீங்கள் அகன்று கொள்ளுங்கள். இவைகளை எல்லாம் பார்த்து, படைப்புகளை எல்லாம் பார்த்து இவைகள் உண்மையானவைகள் என்று நம்பிக்கொண்டிருக்காமல் அந்த படைப்பு என்ற திரையை நீங்கள் அகற்றினால் அல்லாஹ் அளவிலே போய் சேருவீர்கள் என்று சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று சொல்லுகிறார்கள், லை யஸிலல் அப்து இலா மர்தபதி அஹ்லில் கமால் வ ஃபீஹி பகியத்தும் மின் ஹுரூஃபி அன. என்ன சொல்லுகின்றார்கள்? லை யஸிலல் அப்து இலா மர்தபதி அஹ்லில் கமால், அஹ்லுல் கமால் என்று சொல்லப்படக்கூடிய சம்பூரணத்துவமுடைய அந்த வலிமார்களுடைய மர்தப அளவிலே எந்த அடியானும் போய் சேர முடியாது. வ ஃபீஹி பகியத்தும் மின் ஹுரூஃபி அன, அன என்ற ஹர்பு மிகுதமாக இருக்கின்ற நிலையிலே, அவரிலே நான் என்ற நிலை மிகுதமாக இருக்கின்ற நிலையிலே எவரும் போய் விலாயத்தை அடைய முடியாது. அஹ்லுல் கமால் சம்பூரணமுடையவர்களாக ஆக முடியாது. அப்ப ரிஃபாயி நாயகத்துடைய தரீக்காவில் பயணிக்கக்கூடியவர்கள் அதை சிந்திக்கணும். எதை ரிஃபாயி நாயகம் சொல்லுகிறார்கள்? என்ன சொல்லுகிறார்கள்? நான் என்ற ஒரு நிலை என்னிலே இருக்கின்ற வரை, நான் என்று அந்த நிலையை என்னிலே நான் பக்காவாக ஆக்கி இருக்கின்ற வரை என்னிடத்திலே கமாலியத்து கிடையாது, பூரணத்துவம் கிடையாது. எப்பொழுதோ நான் என்ற நிலை என்னிலே பணாவாகி போகிறதோ, அழிந்து போகிறதோ, அன்றுதான் நான் சம்பூர்ணத்துவம் அடைந்தவனாக ஆகுவேன் என்பதை சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் எங்களுக்கு வசியத்தாக சொல்லித் தருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட முத்தான உபதேசங்கள் என்பதை நாங்கள் சிந்திக்கணும். தரீகா வழியில, ஆன்மீக வழியில பயணிப்பவர்கள் நாங்கள் ரிஃபாயி நாயகத்தை பின்பற்றுகின்றோம், ரிஃபாயி நாயகத்துடைய தரீகாவிலே இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ரிஃபாயி நாயகத்தினுடைய வசியத்துக்களை எடுத்து நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சகோதரர்களே, சொல்லுகின்றார்கள், குல்லுல் ஹகாயிக் இதன் ஜலத் யுக்ரஉ ஃபீ ஸஹாயிபிஹா சத்ருன் குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. சொல்லுகின்றார்கள், என்ன தெரியுமா? யதார்த்தம் வெளிப்பட்டு விட்டால், நீ ஒவ்வொரு விஷயத்தினுடைய யதார்த்தத்தையும் நீ பார்த்தால், ஒரு பொருளுடைய வெளி தோற்றத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காமல் அதனுடைய யதார்த்தத்தை நீ பார்த்தால் அங்கே ஒரே ஒரு வாசகம்தான் இருக்கும். நீ எந்த ஒரு பொருளுடைய யதார்த்தத்தை பார்த்தாலும் சரிதான், எந்த ஒரு படைப்பினுடைய யதார்த்தத்தை பார்த்தாலும் சரிதான், யதார்த்தம் வெளியாகின்ற பொழுது அங்கே ஒரே ஒரு வரிதான் எழுதப்பட்டிருக்கும். என்ன? குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. இந்த வசனம்தான் எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு வஸ்துவும் பாத்திலானது கிடையாது, உண்மையிலே கிடையாது. குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா என்றா அதற்கு தஃப்சீர் ரூஹுல் பயான்ல இஸ்மாயில் ஹக்கீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு ஷைஇன் மினல் இன்சானி வல் ஹயவானி வல் ஜின்னி வல் ஷைத்தானி வல் மலகி வல் ஹூரி ஐன் வல் ஜன்னதி வன் நாரி வல் அர்ஷி வல் குர்சியி வ நஹ்விஹா. அப்படி என்றா படைப்புக்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்துணை வஸ்துக்களும் ஹாலிகுன் அல் ஹலாகுஹினா புத்லானு ஷைஇ மினல் ஆலமி வ அதமிஹி ரஅஸன் ஐ ஃபானின் வ பாத்திலுன் வ மஅதூம். என்ன சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் எல்லாம் ஃபானின் அழிந்தவைகள், இல்லாதவைகள், வ பாத்திலுன் பொய்யானவைகள், வ மஅதூமுன் அவைகள்
இல்லாமல் இருக்கக்கூடியவைகள், அவைகள் இல்லாதவைகள், அதமாக இருக்கக்கூடியவைகள் என்று இஸ்மாயில் ஹக்கீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே சொல்லி காட்டுகிறார்கள். இதை சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹமது அல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யதார்த்தத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த யதார்த்தத்திலே ஒரே ஒரு விடயம்தான் இருக்கும். என்ன இருக்கும்? அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதற்கு யதார்த்தம் கிடையாது. யதார்த்தமாக இருப்பவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பது தெளிவாகும். இதை ஆன்மீக வழியிலே போகக்கூடிய நீ உன்னுடைய உள்ளத்திலே இருத்தாட்டிக்கொள் என்று சையத் அஹமது அல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட உயரிய ஞான முத்துக்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். மேலும் சொல்லுகிறார்கள், அஸ்ஸூஃபியு, சூஃபி என்றால் யார் தெரியுமா? யதபாஅது அனில் அவ்ஹாமி வஷ்ஷுகூக் வயகூலு பிவஹ்தானியத்தில்லாஹி தஆலா ஃபீ ذாத்திஹி வஸிஃபாத்திஹி வஅஃஆலிஹி. என்ன சொல்லுகின்றார்கள்? சூஃபி என்றால் தஸவ்வுடைய வழியிலே நடக்கக்கூடியவர் என்றார். இறைவனை நெருங்கிய ஒரு சூஃபி என்றால் அவர் வஹ்தானியத்தை பேசுபவராக இருப்பார். வஹ்தானியத்தை சொல்வார். என்னத்திலே? அல்லாஹ்வுடைய தாத்தில் அவர் தௌஹீது செய்வார், அவனுடைய சிஃபாத்தை தௌஹீது செய்வார், அவனுடைய அஃஆல்களை செயல்களை தௌஹீது செய்வார். அப்படி என்றா சகல செயல்களும் அல்லாஹ்வுடைய செயல் என்பதை அவர் என்ன செய்வார்? வஹ்தானியத்தா சொல்லுவார். எல்லா செயலும் ஒன்றுதான் என்பார். எல்லா தன்மைகளும் ஒரு தன்மைதான், அல்லாஹ்வுடைய தன்மைதான் என்று ஏற்றுக்கொள்வார். அதே போன்று தாத்தில தௌஹீது செய்வாரு. என்ன செய்வாரு? சர்வமுமாக வெளியாகி இருப்பது இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்து தான் என்பதை அவர் தெளிவாக விளங்கிக் கொண்டிருப்பார். எந்த அளவுக்கு? யஅலமு ذلك இல்மன் யகீனன், இல்முல் யகீனாக அவர் விளங்கி இருப்பார். மிகவும் உறுதியாக, தெளிவாக, ஆதாரபூர்வமாக அவர் விளங்கி இருப்பார். தனக்கென்று எந்த செயலும் கிடையாது, யாருக்கும் எந்த செயலும் கிடையாது, செயலெல்லாம் அல்லாஹ்வுக்குரியன. யாருக்கும் எந்த தன்மையும் கிடையாது, அந்த தன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியன. யாருக்கும் எந்தவித யதார்த்தமும் வஜூதும் கிடையாது, வஜூத் அல்லாஹ்வுக்கு அவனுடைய தாத்துக்குத்தான் இருக்கிறது என்பதை அவர் தௌஹீது செய்யக்கூடியவராக இருப்பார். அவர்தான் உண்மையான சூஃபி என்று சொல்லுகின்றார்கள். யார்? சையத் அஹமது அல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, அப்ப இதை அடிப்படையாக வைத்துத்தான், இவ்வாறான வழியிலே பயணித்துத்தான் வலிமார்கள் விலாயத்தை அடைந்தார்கள். தரீக்காவுடைய வழியிலே பயணித்தால் இவ்வாறான அந்த வசியத்துக்களை, தத்துவங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் யார் யாரெல்லாம் ரிஃபாயி நாயகத்தை நேசிக்கின்றோமோ, அவர்களுடைய தரீக்காவிலே பயணிக்கிறோமோ, அவர்களுடைய ராத்திபுகளை நாங்கள் செய்கின்றோமோ, அத்துணை பேர்களும் ரிஃபாயி நாயகம் சொல்லக்கூடிய தத்துவங்களையும் வசியத்துக்களையும் உள்வாங்கி அதை நாங்கள் செயற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யார் இன்றைக்கு செயற்படுத்துறாங்க? இன்றைக்கு அவைகளெல்லாம் பேசப்பட்டால் முர்த்தத் என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அறியாமை! ஆனால் தங்களை நாங்களும் சூபிகள் தான், நானும் ரவுடி தாங்கிற மாதிரி, நாங்களெல்லாம் சூபிகள் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சூபிகள் சையத் அஹமது அல் கபீர் ரிஃபாயி நாயகத்துடைய உபதேசங்களை கேட்டு நடப்பவர்களாக இல்லை. இவர்களா முரீதுகள்? இவர்களா தரீகாவை பின்பற்றக்கூடியவர்கள்? இல்லவே இல்லை. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு உபதேசத்தை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். சையத் அஹமது அல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது யாருக்கு சொன்னதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்றால், இன்று ஃபத்வா என்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்களே இந்த ஃபத்வா வியாபாரிகள், இவர்களுக்காக சொன்னவைதான் இது. என்ன சொல்கின்றார்கள்? அவ்வில் கலாம பஅதில் ஃபுகரா, சூபியாக்களுடைய கலாமுக்கு நீங்கள் தாவீல் வையுங்கள். சூபியாக்கள் ஏதாவது விஷயங்களை சொல்றாங்களா, பேசுறாங்களா, அதற்கு நீங்க வழிந்துற வைங்க.
அவங்களோட மேலோட்டமான அர்த்தங்களை வைத்து நீங்கள் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்ல போகாதீர்கள். சந்தேகங்களை கொண்டு நீங்க ஒன்றை நினைச்சிட்டு அவர் இதைத்தான் சொல்லி இருக்கிறார், நாங்க வஹதத்துல் வஜூத பேசினோன்னா ஹுலூல் இத்திஹாது தான் பேசி இருக்கிறார் என்ன நினைச்சிட்டு பத்வா வழங்க போகாது. சொல்லுகின்றார்கள், லவ் குந்து ஃபீ ஸமனில் ஹல்லாஜ், இமாமுனா ஹல்லாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலத்திலே நான் இருந்திருந்தால். யார் சொல்லுகின்றார்கள்? சையத் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? இமாமுனா ஹல்லாஜ் நாயகம் எங்களுக்கு தெரியும் யாரு, அனல் ஹக் என்று சொன்னால், நான் தான் மெய்ப்பொருள் என்று சொன்னால், அனல் ஹக் என்று சொல்லி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஃபத்வா கொடுத்து கொலை செய்யப்பட்டவர்கள் தான் ஹல்லாஜ் இமாம் அவர்கள். ரிஃபாயி நாயகம் சொல்லுகிறார்கள், நான் இமாமுனா ஹல்லாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலத்திலே இருந்திருந்தால் லஅஃப்தைது மஅமன் நஃப்தா பிகத்லிஹி, அவர்களை கொலை செய்கின்ற ஃபத்வா கொடுத்தாக்களோட சேர்ந்து நானும் ஃபத்வா தான் கொடுத்திருப்பேன். இதா ஸஹல் ஹபர், அந்த விஷயம் சரியா இருந்தா. உண்மையிலேயே ஹல்லாஜ் இமாம் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாகத்தான் பேசினார்கள், அவ்வாறு பேசல, மார்க்கத்துக்குத்தான் முரணாக பேசினார்கள் என்று உண்மையாகவே இருந்தால் நான் ஃபத்வா கொடுத்திருப்பேன். ஆனால் வல அகல்து பித்தஅவீல் அல்லதி யத்ரவு அன்ஹுல் ஹத், ஆனால் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? கொலை செய்ய விடாமல் நான் அதற்கு ஒரு விளக்கத்தை தேடி இருப்பேன். ஹல்லாஜ் இமாம் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாகத்தான் பேசியிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், அவ்வாறுதான் செய்தார்கள் என்றாலும் கூட நான் என்ன செய்திருப்பேன் என்றால் அதற்கு ஒரு வழிந்துரை வைத்திருப்பேன், ஒரு விளக்கம் வைத்திருப்பேன். வல கனஅது மின்ஹு பித்தௌபதி வர்ருஜூ இலல்லாஹ், என்ன செய்திருப்பேன்? அந்த அவர் பேசிய அந்த விடயத்திலிருந்து தௌபா செய்வது எனக்கு போதுமா இருந்திருக்கும். தௌபா செஞ்சா போது நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், கொலை செய்யறதுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்? உண்மையிலே அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக பேசியிருந்தா, எப்படி சொல்றாங்க, முரணாக பேசி இருந்தாலும் நான் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? அதற்கு ஒரு விரிவுரை கொடுத்திருப்பேன், விளக்கம் கொடுத்திருப்பேன், கொடுத்து அவர்களை கொலை செய்ய விட்டிருக்க மாட்டேன், கொலையுடைய ஃபத்வாவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். என்ன செய்திருப்பேன்? ஏன் தெரியுமா? ஃபைன்ன பாபர் ரஹ்மானி லா யுக்லகு, அல்லாஹ்வுடைய வாசல் என்பது மூடப்படாது. ஒரு உண்மையிலே பிழையாத்தா மார்க்கத்தை சொல்லியிருந்தாலும் அவரை நீ கொலை செய்வது முறையற்றது. ஏன்? அல்லாஹ் நினைச்சா மன்னிப்பானா இல்லையா? அல்லாஹ்வுட்ட தௌபா கிடைச்சா அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? அவ்வாறு இருக்கின்ற பொழுது எப்படி இமாமுனா ஹல்லாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கொலையை கொண்டு ஃபத்வா கொடுக்க முடியும் என்பதாக ரிஃபாயி நாயகம் அவர்கள் எங்களிடத்திலே சொல்லுகின்றார்கள் என்றால், அவர்கள் உண்மையிலேயே பிழையாக செஞ்சிருந்தாலும் கூட நீ என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய வார்த்தைக்கு விளக்கம் வைத்து பார்க்க வேண்டும். ஏன்? சூபியாக்களுடைய வார்த்தை என்பது அது மேலோட்டமாக நுனிப்புள் நெய்யக்கூடிய வார்த்தை அல்ல. இன்றைக்கு நாங்க வஹதத்துல் வஜூத பேசினத்துக்காக எங்களுடைய சமூகத்திற்கு ஃபத்வா வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கேட்கிறோம், உங்களுடைய பார்வையிலே, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய பார்வையிலே நாங்கள் உண்மையிலே பிழையான கொள்கையிலே இருக்கின்றோம் என்றால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இவர் முர்த்தத் என்று ஒதுக்கிட்டு போட்டு இஸ்லாத்திலிருந்து தள்ளோணும் என்று சொல்கிறதா? இவர்களுக்கு நேரிய பாதையை கற்றுக் கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்கிறதா? எது இஸ்லாம் சொல்லும்? அவருக்கு நேரான பாதையை சொல்லணும். அவர் எப்படி அவரை கொலை செய்கிறேன் ஃபத்வா கொடுக்கிற? அதுதான் ரிஃபாயி நாயகம் கேட்கிறார்கள். அவர்கள் பிழையாக சொல்லி இருந்தாலும் கூட, நம்ம ஒருபோதும் பிழையாக பேசல, பிழையாக அவர்களுடைய பக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் அதற்கு விளக்கத்தை வைக்க வேண்டும், எங்களை அழைத்து கேட்க வேண்டும். இன்று 40 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய ஷைகுனா அவர்கள் விளக்கம் சொல்வதற்காக அழைத்தும் வரவில்லை என்றால் எவ்வளவு பெரிய பாவிகள் இவர்கள் என்பதை நாங்கள் சிந்திக்கணும், நாங்கள் நன்றாக சிந்திக்கணும். அவ்வளவு பேருடைய பாவமும் எங்கே போய் இந்த பாவத்தை இவர்கள் கழுவப் போகிறார்கள் என்பதை சிந்திக்கணும். ஏன்? ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன ஒரு கூட்டத்தை முர்த்தத் என்று நீ ஒதுக்கி வைப்பதாக இருந்தால் எத்தனை தடவை நீ சந்தர்ப்பம் கொடுத்தாய்? விளக்கம் கேட்பதற்கு எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுத்தாய்?
இமாமுனா ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் பிழையாக பேசியிருந்தால் கூட அதற்கு விளக்கம் வைத்து அவனை நாங்கள் என்ன செய்யணும், தௌபா செய்ய வச்சு அவரை நாங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். பிழையா சொல்லி இருந்தா கூட. ஆனால் நாங்க இன்றைக்கு தௌஹீதை பேசிவிட்டு எத்தனையோ ஆண்டு காலமாக இதற்குரிய விளக்கத்திற்காக அழைத்தும் கூட இவர்கள் வரவில்லை என்றால் மாபெரும் பாவத்தை சுமந்து கொண்டு இன்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இருக்கிறது. மிகவும் விரைவாக இவர்கள் ஃபத்வாவை வாபஸ் வாங்கவில்லை என்றால் பெரும் கொண்ட இறைவனுடைய சாபத்தை இவர்கள் பெறுவதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரிஃபாயி நாயகம் மாத்திரமல்ல, உலகத்திலே தோன்றிய அத்துணை வலிமார்களும் அத்துணை குத்துபுமார்களும் நுஜபாக்கள், நுகபாக்கள், அவுதாதுகள், அகதாபுகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய இறுதியான முடிவு ஆணி வேறாக இருந்தது வஹதத்துல் வுஜூத் என்ற சூபிச தத்துவம் தான். எல்லாம் அவடே என்ற இறைஞானம் தான் அவர்களுடைய ஆணி வேறாக இருந்தது என்பதை நாங்கள் விளங்கி அந்த வழியிலே நாங்கள் பயணித்து ஈடேற்றம் அடைவோமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.